காணாங்கழுத்தி மீனை வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது எங்கள் மாமியார் ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. முதல்ல ஒரு 5-6 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அதை இதை போல் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் அருவாமனையில் தான் கட் பண்ணுவேன். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நடுவில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். 4 காணாங்கழுத்தி மீனை எடுத்து நல்லா 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணி இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அந்த வெந்தயம் நல்லா வெடிக்க விடணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்க விடணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். ஸோ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3 நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 3 இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன் நம்ம இதில் குழம்பு தூள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, எண்ணெயிலே வதங்குறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போதுமே புளி அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் அதனால் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி ஊற வச்சு அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு எப்பொழுதுமே நல்லா கொதிச்சு சுண்டி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு இந்த அளவுக்கு சுண்டி வரணும். நல்லா ஆடை படிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அப்போ அந்த அளவுக்கு சுண்டி வரப்போ நான் 4 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் இல்லாத மீன் குழம்பு சுத்தமாக நல்லாவே இருக்காது. அதனால் நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக குழம்புல முழுகிற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்துலாம் விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நான் குழம்புல இப்போ ஆட் பண்ணுறேன். மீன் போட்டு கொதிச்சு லாஸ்ட்டாக இறக்க போகிற சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி.